பெண் மேயர்கள், பெண்களை பற்றி நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம். பெண் மேயர்களை அங்கீகரித்ததும் திமுக கழகம் தான். அது மட்டும் இல்லை, மெட்ராஸ் அப்படின்ற பெயரை சென்னை அப்படின்னு மாத்துறதும் கலைஞர் தான். சென்னை மாகாணம் அப்படின்றத தமிழ்நாடுன்னு மாற்றியவர் அண்ணா, மெட்ராஸை சென்னைன்னு மாற்றினவர் அவரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. கலைஞர் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் சாதாரண ஆள்லாம் கிடையாது. அதாவது இங்கெல்லாம் இறங்கி நடப்பாங்களா முதல்வர்கள்னும் போது முட்டிக்கால் தண்ணியில் குடிசையில் தண்ணி சூழ்ந்த இடங்கள்லாம் போய் பார்த்தவர் அவர். அதை ஒரு அம்மா கூட இப்போ ஒரு பேட்டில் சொன்னாங்க, எவனும் தரையில் கூட கால் வைக்க மாட்டான், அவர் முட்டிக்கால் தண்ணியில் நின்னதை நானே பார்த்துருக்கேன். அந்த மாதிரியான ஒரு இயல்பான மனிதராகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நெருக்கமானவராக இருந்தார். உதாரணத்துக்கு கலைஞர் காரில் போயிட்டுருக்காரு, வெயில் போட்டு நடக்குது, ரோடு போட்டுட்ருக்காங்க. ரோடு போட்டுட்ருக்கா பார்த்தா அப்போலாம் என்ன கோணியை காலில் சுற்றி மேலே கைத்தை சணலை வச்சு கட்டிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணி ரோடு போட்டுட்ருக்காங்க. குதிக்கிற வெயில், தாறு, அந்த ஹீட்டு, இலவசமாக காலுறை கையுறையை கொடுத்தவர் கலைஞர். இதுதாங்க ஒரு முதல்வர். இப்படி தானே இருக்கணும். ஆட்சிக்கு நான் மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு வந்தவன் எவனா இது மாதிரி செஞ்சுருக்கானா சொல்லுங்க. அதனால தான் தமிழகத்தின் நவீன சிற்பி கலைஞர்னு சொல்கிறோம்.